ஹாய் கைஸ், நான் உங்கள் லோகேஷ். வெல்கம் டு லோகேஷ் வால்ட். இந்த வீடியோவில் நம்ம ஓஎஸ்ஏ மாடலில் இருக்கக்கூடிய லேயர் 2 பற்றி பார்க்கலாம். ஓஎஸ்ஏ மாடல். ஓஎஸ்ஏ மாடல்னால் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஓஎஸ்ஏ மாடல் அண்ட் லேயர் 1 பற்றிலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மேலே கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஓஎஸ்ஏ மாடல்ன்றது ஒரு சிஸ்டமுக்கும் இன்னொரு சிஸ்டமுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு கொண்டு வரப்பட்ட மாடல் தான் இந்த ஓஎஸ்ஏ மாடல். இதில் டோட்டலாக 7 லேயர்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம லேயர் 2 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். லேயர் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ரேம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃப்ரேமுன்றது கலெக்ஷன் ஆஃப் பிட்ஸை தான் இங்கே ஃப்ரேமுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டர், ட்ரெய்லர் அண்டு பேலோடுன்றது இருக்கும். இந்த பேலோடுன்றது தான் ஆக்சுவல் டேட்டா. இந்த ஹெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸுக்கு தேவையான ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா எரர் டிடெக்ஷனுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்கும். டேட்டா சென்ட் ஆகும்போது நெட்வொர்க் லேயர்லேருந்து டேட்டா லிங்க் லேயர் வரும்போது இந்த ஹெட்டர் அண்ட் ட்ரெய்லர்ன்றது ஆட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் லேயரில் நம்ம இதை சென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ரிசீவர் சைடில் ஃபிசிக்கல் லேயர்லேருந்து நெட்வொர்க் லேயருக்கு போகும்போது இந்த ஹெட்டர் அண்ட் ட்ரெய்லர்ன்றது ரிமூவ் செய்யப்படும். லேயர் 2 டேட்டா லிங்க் லேயர். இதுதான் செகண்ட் லேயர் ஆஃப் தி ஓஎஸ்ஏ மாடல். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லேயர் 1ல இருக்கக்கூடிய பிட்ஸ் ஆர் லேயர் 3ல இருக்கக்கூடிய பேக்கெட்ஸை ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி அக்ராஸ் த நெட்வொர்க் டிரான்ஸ்மிட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தையும் இது ஹேண்டில் பண்ணும். ஒரு மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் டேட்டா லிங்க் லேயரில் நம்மளால் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இந்த டேட்டா லிங்க் லேயரை 2 சப்லேயர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் மேக், இதுதான் லோயர் சப்லேயர். இன்னொன்று லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் எல்எல்சி, இது அப்பர் சப்லேயர். மேக் ஆர் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ், இதை ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மேக் அட்ரஸோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 48 பிட்ஸ். இந்த மேக் அட்ரஸ்ன்றது ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்குமே மேனுஃபேக்சரால் யூனிக் 48 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்றது அசைன் பண்ணப்பட்டிருக்கும். அகைன் இந்த மேக் அட்ரஸ்ன்றது நம்ம இந்த லேயர் 2 டேட்டா லிங்க் லேயரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாஸை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். இங்கே நான் டேட்டாஸ்ன்னு பேசும்போது ஃப்ரேம்ஸை தான் மென்ஷன் பண்ணுறேன். இதோட ஃபார்மெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை ஹெக்ஸாடெசிமலில் தான் ரைட் பண்ணுவாங்க. அண்டு கோலன்ஸ் ஆர் ஹைஃபன் யூஸ் பண்ணி தான் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மேக் அட்ரஸ்லுமே பார்த்தீங்கன்னா 12 ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்ஸ்ன்றது இருக்கும். அதை நம்ம 2 செப்பரேட் பண்ணியிருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் 24 பிட்ஸ், அதாவது 6 ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் மேனுஃபேக்சரை குறிக்கும். ரிமைனிங் 24 பிட்ஸ், அதாவது ரிமைனிங் 6 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸுக்குமே யூனிக்காக அசைன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மேக் அட்ரஸை நம்மளோட சிஸ்டமில் பார்க்குறதுக்கு உங்களோட சர்ச் பாரில் ஜஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ipconfig/all அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வயர்லெஸ் லேன் அடாப்டர் கீழே ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கிற இடத்துல இந்த மேக் அட்ரஸை உங்களால் பார்க்க முடியும். இப்படி இல்லைனா இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஜஸ்ட் உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸில் வைஃபை செட்டிங்ஸில் ஹார்ட்வேர் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ், அதாவது மேக் அட்ரஸை உங்களால் பார்க்க முடியும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஃபஸ்ட்டு இந்த 6 டிஜிட்ஸுன்றது இந்த மேனுஃபேக்சரை குறிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு 6 டிஜிட்ஸை காப்பி பண்ணி ப்ரௌசரில் இந்த டிஜிட்ஸை பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுறேன். என்னோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை மேனுஃபேக்சர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல். லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், இதுதான் அப்பர் சப்லேயர் ஆஃப் தி டேட்டா லிங்க் லேயர். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல், அப்புறம் எரர் ஹேண்டிலிங் ஆர் எரர் செக்கிங், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை இது ஹேண்டில் பண்ணும். அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபஸ்ட்டு ஃப்ளோ கண்ட்ரோல். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது சென்டர் டேட்டாவை ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணுறாரு. பட் ரிசீவர் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ண டைம் ஆகுது. அதாவது ரிசீவர் அந்த டேட்டாவை ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுறாருன்னும் போது இங்கே சம் டேட்டான்றது லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராப்ளம் அக்கர் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த ஃப்ளோ கண்ட்ரோலோட ஃபங்க்ஷன். சென்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேட்டாவை சென்ட் பண்ணால் ரிசீவரோட ஸ்பீடுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க முடியுன்றதை இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் ஹேண்டில் பண்ணுது. எரர் கண்ட்ரோல், இஃப் இன்கேஸ் எதனா ஒரு டேட்டா ஃப்ரேம் கரப்ட் ஆனாலோ இல்லை எதனா ஒரு டேட்டா ஃப்ரேமில் எரர் இருக்குனாலோ இது செக்ஸம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அந்த டேட்டா ஃப்ரேமை டிடெக்ட் பண்ணும். லேயர் 2 டிவைசஸ், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, பிரிட்ஜஸ், சுவிட்சஸ், இதெல்லாம் லேயர் 2 டிவைசஸ். இந்த டிவைசஸ் பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோவில் பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். That's all guys.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஜேர்னியில் நீங்களும் இன்வால்வ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மேக் ஷூர் ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன். தேங்க்யூ.